தீராத வினையை தீர்த்து வைக்கும் குப்பேனசாமி, ஆறாத வேதனையை ஆற்றி வைக்கும் இந்த குப்பேனசாமிக்கு ஒரு அருள் உண்டு. இது எப்படி பாத்தீங்கன்னா இந்த குப்பேனசாமி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டை வந்து அவர் சுத்திட்டே இருந்திருக்கு, ஒரு வேங்க கட்டை. அதை தூக்கி போட்டா ரெண்டாவது தண்ணீர் அவர்கிட்டயே வந்துருச்சு. ரெண்டாவது 3 மட்டும் அப்படி தூக்கி போட்டிருக்காரு, அவர்கிட்டயே வந்துருச்சு. ஓ என்ன ஒரு மகிமைன்னு சொல்லி சரின்னு அந்த கட்டை கொண்டு வீட்டுல வச்சு தூங்கி இருக்காரு. அப்ப தூங்குறப்ப அவர் தூங்குற குடுல துக்காட்சியில கொண்டு என்ன செல்வகுமாருக்கு பக்கத்துல குப்பை என்ன வச்சுன்னு சொல்லி கனவுல சாமி சொல்லி இருக்குது. சாமி வைக்கிறதுக்கு அந்த இடமெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சாமி எல்லாம் மாலதாளத்தோட கிட்ட எடுத்து வரப்போ அந்த சாமி வைக்கிற இடத்துல இருந்து 5 தலை நாகம் வந்து மேல இப்படி படம் எடுத்து அது கீழே போய் பழையபடி ஐதீகம் ஆயிடுச்சு. அப்ப அதுல வந்து சாமியை வந்து குப்பையில வச்சுட்டாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராகு கேது இந்த விசக்கரங்கெல்லாம் தீண்டினாலும் அது தீண்டக்கூடிய சக்தி அது உருவானது. இது பாத்தீங்கன்னா வேங்கை கட்டையால உருவான சாமி மராமறு பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னா அந்த அவசியம் எல்லாம் பண்ணா சாமி இதாயிரு. அதுக்காக பார்த்து உருவானது இது. அப்படி போலீஸ்கார் தொப்பின்னு ஒன்று இருக்கு. அது பார்த்த காலத்துல போலீஸ்கார் தொப்பி பாத்தீங்கன்னா சிவப்புல வரி வரியா இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை போயிடுச்சு. உடம்பெல்லாம் போற நீரா வடிஞ்சு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி உடம்புல இருக்கிற விசக்கரங்களை நல்லாயிட்டா என்னோட ஞாபகத்தை போலீஸ் காவல் தொப்பி வாங்கிட்டு வேண்டிக்கிட்டார். அவர் வாங்கிட்டு வந்தா அந்த தொப்பி வச்சா அடையாளம்.